கலைஞருடைய கலைஞருடைய அரசியல், அதாவது மத்திய அரசோட தொடர்புக்கும் ஸ்டாலினுடைய மத்திய அரசு தொடர்புக்கும் முதல்வராக இருந்திருக்காரு. இல்ல இணக்கமா இருக்கணும். இதுதான் எல்லா திட்டங்களும் அதாவதுங்க 3 முறை நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு, நித்தி ஆயோக்ன்றது தான் ஒருங்கிணைப்பு செய்யற ஒரு கூட்டம். 3 முறையும் ஒவ்வொரு காரணம், உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரணம், வெளிநாட்டுக்கு செல்கிறேன் என்ற ஒரு காரணம், இன்னைக்கு ஐயோ பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு காரணம். இதை கருணாநிதி அவர்கள் செய்திருக்க மாட்டார். அக்னிவீர சார், ராகுல் காந்தி சொல்றதுக்கெல்லாம் யாருக்காவது முதல்ல புரியுதா? நம்ம ஊர் கமலஹாசன் பேசுற மாதிரிதான் அவரு ராகுல் காந்தி பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல, அவர் என்ன பேசுறோம்னு அவருக்கு புரியல. அல்வாவை கிண்டும் போது எத்தனை ஓபிசி இருக்கிறார், எத்தனை எஸ்சி இருக்கிறாரு. பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும் போது நீ எஸ்சியா, நீ ஓபிசியான்னு கேட்கிறாரு. ராகுல் காந்தி பேசுவதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாவே இருக்கு. ஏன்னா அவர் A1 A2 இல்லையா? நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அக்யூஸ்ட் 1 ராகுல் காந்தி தானே, சோனியா காந்தி தானே. அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அவரும் தானே A1 A2. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். மாணவி வேதியியல்ல ஃபெயில் மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா நீட் தேர்வு +2 தேர்வுல, பட் நீட் தேர்வுல அவங்க 705 மார்க் எடுத்து ஸ்டேட் லெவல்ல நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. அதாவது சார் சிஸ்டம் என்னவோ அதுதான் சிஸ்டம். இப்போ நீட்டு தேர்வுல சில பிரச்சனைகள் நடந்தது, மனித தவறுகள், ஹியூமன் எரர் நடந்ததுன்றது உண்மை. நீதிமன்றத்துக்கு போனாங்க, பார்லிமெண்ட்ல பேசினாங்க, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க அப்ப உச்ச நீதிமன்றம் மதிக்க மாட்டீங்களா? மதுரையில் என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 12th 2023 3ஆம் ஆண்டு தேர்வு மதுரையில, நம்ம மதுரையில +2 தேர்வு என்ன நடந்துச்சு? பதில் தாள்கள் இருக்கு பாருங்க, ஆன்சர் பேப்பர். அதுல ஒரே கையெழுத்துல பல விடைத்தாள்கள் இருந்திருக்கு. அப்போ கூப்பிட்டேன், எதுங்க? இல்ல பல விடைத்தாள்கள் இல்ல, 9 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல 4 பேரு அரசு ஊழியர்கள், மாணவர்கள் பண்ணிருப்பாங்க. அது வேற. நான் சொல்றது 9 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. இப்ப நீங்க இவ்வளவு ரொம்ப துல்லியமா சொல்றீங்கல்ல, நான் என்ன கேக்குறேன், அந்த 2023 பதில் தாள்ல, விடைத்தாள்கள்ல முறைகேடு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மறுதேர்வு நடத்தினாங்களா? ஏன் நடத்தல? +2 தேர்வை இனி +2 படிப்பையே நிறுத்த வேண்டும், தடை செய்வோம் என்று சொன்னாங்களா? ஏன் சொல்ல? அது தேவையில்லை. நான் அப்படி கேட்க மாட்டேன், வேண்டும்னு நான் சொல்ல. அப்படி சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். அப்படி சொன்னா நான் எந்த அளவுக்கு நான் ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறேனோ அந்த அளவிற்கு முட்டாள்தனமாகத்தான் நீட்டு தேர்வு குறித்து பேசுகிறார்கள். +2 தேர்வு, +2 எனக்கு தெரிந்து நான் வச்சிருக்கிறேங்க. நான் பல தரவுகளை வச்சிருக்கிறேன். இதுவரையிலும் 10 மற்றும் 12வது வகுப்பு தேர்வுகள்ல தோற்றுவிட்டோம் என்று தற்கொலை செய்து கொண்டவர்களும், தோற்று விடுவோமோ, ஃபெயில் ஆயிடுவோமோன்னு தற்கொலை செய்தவர்களும் ஆயிரக்கணக்கான பேர், 10,000க்கு மேல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கடந்த 40 வருடங்கள். 10, 12 SSLC. நான் உங்களுக்கு பத்திரிகை ஆதாரம் கொடுக்குறேன். ஒரே கிணத்துல 8 பேரோ பெண்கள், 10வது வகுப்பு பெண்கள் தங்களுடைய சடைகளை பின்னி கொண்டு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. நாம 10வது வகுப்பு 12வது வகுப்பு சார், மாணவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அதை விடுத்து பொய் சொல்லி ஏமாற்ற, ஒரே கையெழுத்துல நான் நீட்டை தடுத்துறேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் எங்க போயிட்டாரு? எங்க ஒரே கையெழுத்து? நீங்க இப்ப இத்தனை எவ்வளவு 7.5 லட்சம் பேரா எவ்வளவு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு? இப்போ 50 லட்சம் பேர்கிட்ட வாங்கினாரு கையெழுத்து. நீ எந்த கையெழுத்து வாங்கினாலும் இன்னும் நிறுத்த முடியலையே, உச்ச நீதிமன்றம் விட்டுருச்சே. அதனால பிராக்டிக்கலா இருக்கணும், நல்லபடி நடக்கும். ரைட், தேங்க்யூ.